இப்படி இருந்த கிச்சனை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8ங்கிற சைஸில் இருக்குங்க. இதில் வந்து ஆல்ரெடி அவங்க எல் ஷேப்பில் வந்து பேஸ் யூனிட் வந்து காங்கிரீட் கவுண்டர் டாப் இன்சுலேஷன் பண்ணிட்டாங்க. அதுவாக கடப்பா ஸ்லாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இந்த கிச்சனில் வந்து நம்ம பேஸ் யூனிட் பாக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோங்க. இது கம்ப்ளீட்டாக பிடபிள்யூபி ப்ளைவுட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். எப்பவும் போல் ரெகுலராக வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டில் பாக்ஸ் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடும் அந்த டேபிள் அந்த பாக்ஸோடைய பேக் அண்டு ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூபிசி போர்டு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, சப்போஸ் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆனாலும் ஒரு டெர்மைட் இஷ்யூ வர மாதிரி ஒரு ஃபைண்டிங்ஸ் இருந்தாலும் நமக்கு மேற்கொண்டு நமக்கு அந்த போர்டில் வந்து அஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப மிக மிக குறைவுங்க. ஆக்சுவலாக இப்போ பண்ண இந்த சைட்டு நீங்கள் பார்த்துக்க இந்த சைட்லேயே வந்து ஆரா வாட்டரில் ஒரு சின்ன ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகி கம்ப்ளீட் வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வீடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கிச்சன்லேருந்து டைனிங் அண்ட் பெட்ரூம் அண்ட் ஆல்சோ வந்து ஹால் வரைக்குமே எல்லா இடத்துலையுமே சைட்டில் தண்ணி ஃபுல்லாக 10 to 12 hours வந்து நமக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல இருந்துருக்குதுங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரிவென்ஷன் மெத்தடில் நம்ம டபிள்யூபிசி போர்டு அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது யூஸ் பண்ணுற ப்ளைவுட்னு கொஞ்சம் நல்லா ஹெவியர் சைடில் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. நமக்கு அதுலேயே நம்ம போர்டுடைய தரமும் மெட்டீரியலோட குவாலிட்டி நமக்கு அதுலேயே தெரிஞ்சிருக்குங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதில் கடப்பா ஸ்லாப் வந்து போட்டிருக்காங்க. இது ரெகுலராக கடப்பா ஸ்லாபில் இப்போ ரொம்ப வைடராக இருக்கிறனால நம்ம ஓப்பனபிள் டோர்ஸ் போட்டோம்னா 10க்கு 8ங்கிறனால வந்து நமக்கு டோர் ஓப்பன் பண்ணி திறக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறனால வந்து நம்ம ஸ்லைடிங் வந்து இந்த தடவை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லைடிங் டோரில் மிடில் வந்து கிளாஸ் கட்டிங் கொடுத்து உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு அளவுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது ஸ்மூத் ஸ்லைடிங் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏஜ்டு பீப்புள் கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த கடப்பா ஸ்லாபுக்கு கீழே வர ஏரியாவில் வந்து ஃபோல்டபுள் டோர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபோல்டபுள் டோர்ஸ் கொடுக்கணுமோ எங்கெங்கெல்லாம் 165 டோர்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பார்த்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் வந்து டேண்டம் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக கிச்சன் இன்டீரியர்ஸில் எப்கோவில் யூஸ் பண்ணுற டேண்டம் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. கிச்சன்லேயே வந்து ரைட் சைடு கார்னரில் வந்து நம்ம கடப்பா ஸ்லாப் நியர்பையில் ஒரு கிளாஸ் ஓப்பனபிள் டோர்ஸ் கொடுத்துருக்குறோம். அதில் கிளாஸ் ஷெல்ஃப் கொடுத்துருக்குறோம். இதுலேயும் கம்ப்ளீட்டாக ஹேண்டில்ஸ் எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. மைக்கா ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1mm மைக்கா வந்து பிடபிள்யூபி 710 கிரேடு உள்ள ஹைலைன்கிற பிராண்டில் இந்த ப்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் இன்சைடு யூஸ் பண்ண ஒயிட் மைக்கா பார்த்தீங்கன்னா க்ரீன் லேம்பில் 0.8 மைக்கா வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம எல்லா சைட்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு கட்லரி பாஸ்கெட்டு, தாலி பேஸ்கெட்டு, 2 பிளைன் டேண்டம், 2 ஷெல்ஃப் ட்ரேவோட பாட்டில் புல் அவுட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம டேண்டம் கிச்சன் டேண்டமில்
எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவபிள் இருக்குங்க. ஈவன் பிளேட்டு, பாஸ்கெட் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கட்லரி ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஆன்டி ஸ்கிட் மேட் வந்து நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. கிச்சனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் லாஃப்ட் கவரிங் பண்ணியிருக்கோம். 10 கட்டில் நம்ம எல் ஷேப்பில் லாஃப்ட் இருந்தது, அதையும் டோர் கவரேஜ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த 10 கட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.